இப்போ அவன் வரும்போது சொல்லியிருந்தான் எனக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு பிக் ட்ரீம் மாதிரி எங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களை நம்பி வந்தவரை நாங்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதியம் நாங்கள் ஆளுக்கான ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்கோம். வந்து இந்த ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே அந்த உடுப்படுத்து கொடுத்ததுக்கு வந்து அந்த நம்ம க்ளீன் வச்சுருந்து இங்கே யாழ்ப்பாணம் போகிறதுக்குள்ளே எத்தனை பேர்கிட்ட அது ஒரு என்ன சொல்கிறோம் அவனுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அவன் எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டான் தெரியும், அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி. உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மற்றவனை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான். கால் வச்சுக்க ஃபோன் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுத்த ஃபோன் தானே. ஃபோனை வண்டி கேட்கக்குள்ள என்னடா அப்போ ஒன்றும் தெரியலையாண்ட அண்ணா இது அவ்வளோத்துக்கு வேர்த்து இல்லைண்ணா ஃபோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாம் உடஞ்சிட்டு இப்போ வேண்டவும் 5 நிமிஷம் ஆச்சு இருந்துச்சு. அப்போ சொன்னேன் வந்து இந்த மாதம் சம்பள காசு வேறு தான் அண்ணா ஃபோன் எடுக்கணும்னு சொல்லி. அப்போ சம்பளம் வண்டிக்குள்ளே பெரிய சம்பளம் இல்லை, அவங்கள ஹோட்டலில் வைக்கணும். இப்போ கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. ஒரு முடிவெடுத்துன்னு சரி பவி வரைக்குள்ளே பவிக்கு வந்துட்டு பர்த்டே சர்ப்ரைஸாக வந்து நாங்கள் ஆளுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்களோட வீடியோலாம் பார்க்குறீங்க. அதே சரியா சந்தோஷம். இது என்ன இது முடலா இல்லை என்ன மாதிரி சும்மா ஒரு தடவை தான். அதே சரியா 10,000 ரூபாய் என்ன மூணு பார்த்து கேட்கலாம். கேட்கலாம் ஆனால் நெட்வொர்க் வந்து பயங்கர ஸ்லோ. பார்த்து கேட்கலாம் கிளியர் உண்டிய மூவெல்லாம் தெரியா எனக்கு வந்து நீ எடுக்கட்டா இப்படி ஒன்று எடுக்கலாம். நீ என்ன விலைக்கு பார்க்குற? இல்லை நான் சொல்கிறேன் உனக்கு நீ 49 எடுக்க போகிறேன்னு சொன்னி இது 49 இது இப்படி ஒன்று எடுக்கலாம். இது வடிவாமல் இருக்குது, கேமரா கிளியராகவும் இருக்குது. லீசிங் பேமெண்ட்டில் போடுறாங்க 2 வருஷம். ஆனால் எனக்குண்டா இது வடிவாக்கடா பாவிக்கு. இது என்ன ஜிபி? அப்போ 8 GB நோட்டா? அப்போ இது ஓகே. டிக்டாக்ல எத்தனை வயசுன்னு சொன்னோம்? 28 ஆகும். ஏன்டா போய் சொல்கிறேன்? உனக்கண்டு வையன் நீ எதை சூஸ் பண்ணுவேன்? அப்படி பிராண்ட்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு 2 பட்ஜெட் அந்த அந்த டைமோட நானும் ஓட் வாங்கி கொடுத்து அவன் அடித்தேன். நான் நீங்கள் அப்போ ஒன்று அடிச்சுட்டாடா நான் செஞ்சு கொடுத்துவோம். அவன் போன வண்டிட்டு அடிக்கிறது போய்க்கு அந்த போனை நாங்கள் வண்டி கொடுப்போம். அடி சிலட்டும் அந்த உடனே இந்த வேலை வாடா சும்மா நீ இருக்கே கல்ல உனக்கண்டாவ மட்டும் வேணேன் போட்டு கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கட்டி கொண்டு இருக்கிற புது வீட்டுக்குள்ள தான். ஸோ வந்து இந்த ஆக்கள்கிட்ட கண்பட்ட மாதிரி மோரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ வீட்டு வேலையும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அது கண்பட்டாண்டில் மலையாள நிப்பாட்டிக்காமல் அது கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து அது அப்படியே இருக்க நேற்றைய தினம் எஸ்கேவியூவில் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. வந்துட்டு பெட்டிக்குளோவில் இருந்த ஒரு தம்பி ஒரு ஆள் எங்கள் மேலே கொண்டு அதிக பாச நிமித்தம் வந்துட்டு ஆளுங்களை தேடி வந்தவர் அப்படின்ற மாதிரிக்கு நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஜதுன்ற இடத்துக்கு வந்த தம்பி அப்படின்னு சொல்லி. அப்போ அது வந்து என்ன சொல்கிற வந்து ஒரு இருபொருள் பட வந்துட்டு நான் அதை வந்து போட்டிருந்தோம். வந்துட்டு அதுன்ற அர்த்தம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு இப்போ கவிதாஸ் அதுவாக்களமே தான் அவனுமே வந்து அவ்வளோ தூரம் அன்பு வச்சுக்கான் சரி தானே. ஸோ இந்த கவிதாஸ் அந்த வீடியோவில் வந்துட்டு தெரிஞ்சால் அதிகம் தெரிஞ்சால் நான் ஜது தெரியாதால் நான் ஜதுன்ற இடத்துக்கு அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு போட்டிருந்தேன். அப்போ அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன எழுந்தவங்க என்ன அதாவது என்ன நம்பிக்கை சொல்லுவோமா என்னையாமன் அது நல்ல ஒரு எனக்கு நான் இந்த டைட்டில் போட்டதும் தெரியாண்ணா நீங்கள் எனக்கு அப்போ இப்படி ஒரு மெசேஜை பார்க்க கவலையாக போச்சுடா போய் அது இப்போ அது ப்ரொசேஜம் வந்துடுறாப்புல என்ன எதுக்கு நல்ல நாள் அக்னியை காணம் நீங்களும் ஊழல் பண்ணுறீங்களா? எதுக்கு நல்ல நாள் வருகிறது? அக்னியை காணம் நீங்களும் ஊழல் பண்ணுறீங்களா? அக்னியை மட்டும்தான் ஏற்க முடியும், மற்றபடி கண்ணா பின்னான்ட்டு மாற்ற முடியாது. ஓகே, அப்போ இதுவுமே வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். வந்து அதாவது இப்போ அக்னிக்காண்டி வந்துட்டு மாற்றிட்டாங்களோ அல்லாடி இப்போ அக்னிக்காண்டி இவன் மாற்றுறதா இருந்தாலும் என்ன நடந்ததான் எங்கே போகிறான்னு கொள்கிறான்னு சொல்லித்தானே செய்யணும். அப்போ ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டு இவங்க செய்கிறாங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஒரு ஆள் அவசரப்பட்டு வந்துட்டு மெசேஜ் போட்டுட்டா அந்த மாதிரிக்கெலாம் ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறது, தம்பியாக்களை மாதிரி தான் அவனும் ஒரு பாசம் வச்சுக்கான மாதிரி அதை வெளிப்படுத்தணுன்னு தான் நான் அப்படி எழுதியிருந்தேன். ஸோ வந்து இன்றைய தினம் தம்பியோட பர்த்டே. ஸோ வந்து நேற்று நைட் வந்துட்டு நாங்கள் சும்மா சாதாரணமாக வந்துட்டு பொடியலுக்குள்ளே செய்கிற மேக்கு வந்துட்டு கேக் கட் பண்ணியிருந்தோம் சரி தானே. வந்து அதை நாங்கள் வீடியோ போடலைன்னு சொன்னோம். இப்போ நேற்று இரவும் போட்டு இன்றைக்கு பகலும் போகிற வந்து நல்லா இல்லை சரி நல்லா இல்லை மீன்ஸ் வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து அப்படி செய்கிறது ஓகே, அவன்டே அப்படி போடக்குள்ளே அப்புறம் தெரியாது அதுக்கும் 1008 கதையை வந்துட்டு கதைப்பாங்க. அப்போ எங்களை நம்பி வந்தவரை நாங்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு மதியம் நாங்கள் ஆளுக்கான ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்கோம். வந்து உண்மையிலேயே அந்த
நேற்றைய தினம் வந்து நாங்கள் அந்த உடுப்படுத்து கொடுத்ததுக்கு ஆள்கிட்ட சந்தோஷத்தை பார்க்கணும். அது எனக்கு சரியான கவலையாக போயிட்டுனேன்னு சொன்னான். அவன் வந்து அந்த நம்ம அந்த ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள அந்த உடுப்படுத்து கொடுத்ததுக்கு வந்து அந்த நம்ம கிளிநொச்சியிருந்து இங்கே யாழ்ப்பாணம் போகிறதுக்குள்ள எத்தனை பேர்கிட்ட அது ஒரு என்ன சொல்கிறான் அவனுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அவன் எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டான் தெரியும், அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி 10,000 ரூபாய்க்கு அண்ணா உடுப்படுத்து வந்து அது செஞ்சு இது செஞ்சு சுற்றி காட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி சரியான மாதிரி ஒரு சந்தோஷமாக காய்ச்சிருந்தேன். அது வந்து எனக்கு சரியா கவலையாக போயிடுச்சு. இல்லை திருப்ப எடுத்து அண்ணா இன்னும் எடுத்து தர இந்த நான் தான் நான் சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதே டைம் வந்து என்னடாப்பா இந்த மாதிரி என்ன நாங்கள் செலவழிக்கிற இதுகளுக்கும் தேவையில்லாமலும் செலவழிக்கிறீங்க. ஆனால் உடுப்பு விஷயங்கள் வந்தால் தெரியும் தானே பார்க்குறீங்க, நிறைய செலவழிச்சு தான் எடுக்கிறோம் நாங்கள். அப்போ ஆளுக்கு நல்ல சந்தோஷம் சரி தானே. அப்போ உண்மையிலே வந்து உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மற்றவனை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஆளுக்கு இன்னும் ஒரு பிக் சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போகிறோம் சரி தானே. சேம் டைம் நாங்கள் எஸ்கே ப்ளாக்கில் அந்த கேக் கட்டிங், அதாவது மறுபடியும் எங்களோட குடும்ப அங்கத்தோர் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் ஒரு கேக் கட்டிங் வந்து தம்பிக்கு செய்ய போகிறோம். அதை வந்து நீங்கள் எஸ்கே ப்ளாக்கில் பார்க்கலாம். இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கவிதாசு தெரியுமோ? இல்லை அக்னி கேட்டால் நான் இப்போ இன்றைக்கு வியூவில் கேக் கட் பண்ணால் அவ்வளோக்கு அங்கே என்ன வீடியோ செய்கிறேன். அப்போ நான் சொன்னேன் 2க்கு மேலே தானே செய்யணும். அப்போ என்ன பார்ட் 1 பார்ட் 2 அது எடுக்க போய் உண்டு. அப்போ நாங்கள்கிட்ட என்ன தெரியா கொண்டு வர பார்ட் 1 பார்ட் 2 அவ்வளோ நேரத்துக்குன்னு சொல்லி. அப்போ இதில் வந்துட்டு நாங்கள் என்ன சர்ப்ரைஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள்கிட்ட, அதாவது பவியோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வேண்டினேன் எனக்கு தாடா தம்பி அந்த மெசேஜ் வந்து பார்த்து தரேன்னு சொல்ல 5 விதம் தான் சார்ஜ் இருந்துச்சு. அந்த ஃபோன் வந்துட்டு உடையிறதுக்கு ஒரு இடமும் இல்லை, அவ்வளோ தூரம் வந்துட்டு உடைஞ்சிட்டுது. சார்ஜ் வந்துட்டு போட்டிருந்தோம். நான் 5 விதத்துக்கு வந்துட்டு இறங்கிட்டேன் சரி தானே. அப்போ இப்போ அதை வச்சுக்க ஃபோன் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுத்த ஃபோன் தானே. அதுவும் மாதக்கட்டு காசு நீங்கள் கட்டிய முடியல, அதுக்கிடையில் வந்துட்டு பழுதாக போயிட்டு சரி தானே. அப்போ இப்போ எனக்கு சொல்லி கொண்டார் வந்து நான் என்னடா இது ஃபோன் சார்ஜ் நிற்குதில்ல ஒன்று நிற்குதில்ல இனி என்ன நேற்று சொன்னோன்னா ஃபோனில் நான் சும்மா ஃபோன் கேட்டேன், ஏதோ ஒன்று பார்க்குறதுக்கு கேட்டேன். அப்போ சொன்னேன் ஃபோன் அதில் உடையாத இடமே இல்லைன்னா அது வந்து நீ அடுத்தடுத்தமாக இருந்தாலும் சம்பள காசு வேறு அதில் வந்து வேண்டணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் சிலவில் யோசிக்கலாம், என்ன தம்பியாக்கள் மிச்சம் கவனமாக இருங்கோ, இவர் வந்ததே உங்கள்கிட்ட இருந்து இருக்கிறதான் போடகு தன் தேவையெல்லாம் பற்றி மட்டும் காய்ச்சி கொண்டிருக்கிறான்னு சொல்லி. சத்தியமாக வந்து அவன் எதுவுமே சொல்லலை. அந்த வீடியோ கால் வரைக்குள்ளே ஃபோனை வண்டி கேட்கக்குள்ளே என்னடா அப்போ ஒன்றும் தெரியலையாண்ட அண்ணா இது அவ்வளோத்துக்கு வேர்த்து இல்லைண்ணா ஃபோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாம் உடஞ்சிட்டு இப்போ வேண்டவும் 5 நிமிஷம் ஆச்சு இருந்துச்சு. அப்போ சொன்னார் வந்து இந்த மாதம் சம்பள காசு வேறு தான் அண்ணா ஃபோன் எடுக்கணும்னு சொல்லி. அப்போ சம்பளம் வண்டிக்குள்ளே பெரிய சம்பளம் இல்லை, அவங்கள ஹோட்டலில் ஒர்க் பண்ணாலும் இப்போ கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. 30,000 40,000 தான் அப்படி தான் கொடுக்குறாங்க வந்து. அப்போ நீ அதில் ஃபோன் எடுத்தால் வீட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கலாம் போயிடும் வந்தால். அப்போ நாங்கள் யோசித்தோம் வந்து எங்களோட எஸ்கே உசுறுகள் அண்ட் வந்து எஸ்கே ப்ளாக் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் உண்டு. அப்புறம் வந்து வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வந்து இவங்க ரன் பண்ணுறாங்க சரிதானே. உண்மையிலே அதில் இருக்கக்கூடிய படிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு துளியளவு வந்து எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் உழைக்க மாட்டாங்க. நாங்கள் ஸ்டார்ட்டில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று லிங்க் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த லிங்குக்குள்ளாக வந்துட்டு நிறைய கருப்பாடுகள் இருந்தது. ஆனால் அதுலேருந்து நாங்கள் தெரிந்தெடுத்து ஒரு குரூப்பை வந்துட்டு ஆட் பண்ணாங்க. அதில் இருக்கிற எல்லாமே எங்களோட விசுவாசிகள்லாம் சரி தானே. அப்போ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது, நாங்கள் நித்திர கொண்டாலும் எங்களுக்காண்டி வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ சிலவில் நீங்கள் பார்க்குறீங்க நினைக்கலாம் வந்து நாங்கள் காசு கொடுத்து தான் இதை உருவாக்கி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி. சத்தியமாக எனக்கு இந்த குரூப் அவங்க க்ரியேட் பண்ணது தெரியாது, இப்படி ஒரு ப்ளாக் ஃபேன்ஸ் கிளப் ஒன்று ஓப்பன் பண்ணது தெரியாது, இவங்களோட செயற்பாடுகள் எதுவுமே எனக்கு தெரியாது. எதுவும் ஒரு விஷயம் உண்டால் மட்டும் எனக்கு கால் பண்ணுவாங்க. பத்தாக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஷர்ட் ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்காங்களா அவங்களோட எஸ்கே ப்ளாக் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அதுக்குமே வந்து நான் ரூபா காசு நான் வந்துட்டு நிதி பங்களிப்பு செய்யவே இல்லை. எனக்கு சும்மா சொல்லவும் இல்லை இப்படி ஒன்று செய்ய போகிறோம்னு சொல்லி. ஆனால் எனக்கே ஒரு ஐடியா இருந்தது, எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய எங்களை அதிகமாக நேசிக்கிறார்களுக்கு நாங்கள் அந்த டிஷர்ட்டை பிரிண்ட் பண்ணி வந்துட்டு அவங்க எங்கே கேட்டாலும் போஸ்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு 25 டிஷர்ட் வந்துட்டு அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க வந்து பேசிக், அதாவது இப்போ இனிஷியலாக. இனி வந்துட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்களோட ப்ளாக் ஃபேன் பேஜூடாக வந்துட்டு செய்வோம். அதனூடாக வந்துட்டு இப்போலேருந்து நாங்கள் சின்ன சின்ன உதவி திட்டங்கள் அந்த மாதிரியெல்லாம் நகர்த்துகிற நிறைய ஐடியாக்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அதில் ஜாயின் பண்ண விரும்பினா கண்டிப்பாக வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். உண்மையிலே வந்துட்டு யாரும், அதாவது வந்துட்டு இன்றைக்கு நிலைமை பழகிறவன் நாளைக்கு வந்துட்டு துரோகியாக மாறிட்டு போகிறான். ஸோ அந்த மாதிரிக்கு இல்லாமல் இப்போ காலம்தான் அதுக்கு பதில் சொல்லுவோம். வந்து யாரும் இந்த நேரம் எப்படியும் மாறலாம். இப்போ நான் இருக்கும் வந்து
என்னோட இனியிலேருந்து நல்லா பழையனவன் ஒருத்தன் கூட வந்து எனக்கு விரோதியாக மாறினா நான் வந்துட்டு அவனை பழி வாங்க நினைக்க மாட்டேன். காரணங்களும் சரி அவனை இப்படியே வாழ்ந்துட்டு போடணும்னு தான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க, அதாவது வந்து இப்போ நீங்கள் குரூப்பில் ஜாயின்ட் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு அதில் கதைப்போம். அதுக்காண்டி அதில் சீக்கிரட்டும் வந்துட்டு இருக்க போகிறதில்லை, நீங்கள் எடுத்துக்கொண்டு வெளியில் போய் சொல்கிறதுக்கு. இருந்தாலும் வந்துட்டு நம்பிக்கையாக காய்ச்ச விடயங்களை நீங்கள் வெளியில் எடுத்து போயிட்டு நாளைக்கு மாறக்கூடியதான நிலைமைகள் கூட வரலாம். ஸோ வந்துட்டு இல்லை என்ன நடந்தாலும் எங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம் என்று நினைக்கிறீங்க. நீங்கள் வெளிநாடாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கும் எங்களுக்கும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு 100% நன்மை மட்டுமே கிடைக்கும். அதால் எந்த விதமான ஒரு கெடுதலும் வந்துட்டு உங்களுக்கு வராது. உதாரணமாக தம்பியை சொல்லணுமெண்டா பவி வந்து அதில் ஒரு மெயின் ஆளாக இருக்கிறான். மெயின் ஆளுண்டைக்குள்ளே அவன்ட்டு அந்த வேலை இதுக்குள்ளே ஹோட்டலில் வேலை செய்கிறான். அந்த ஒரு வேலை செடலுக்குள்ளேயும் வந்துட்டு தன்னால் முடிஞ்சளவு எனி டைம் வந்துட்டு அந்த வீடியோ செய்கிறது அது இதுன்னு சொல்லி நிறைய எங்களுக்காண்டி டைம் அர்ப்பணித்து வந்துட்டு அதில் ஈடுபட்டிருந்தான். ஸோ அதன் நிமித்தம் அவன் அப்படியான ஒரு அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தின நிமித்தம் இங்கே வந்த டைமில் எங்களால் முடிஞ்ச காரியங்களை நாங்கள் செய்யணும்னு விரும்பியிருந்தோம். ஸோ அந்த வகையில் எங்களோட இந்த எஸ்கே சுருகள் என்று சொல்லி அந்த குரூப்பினூடாகவே வந்து நாங்கள் ஒரு முடிவெடுத்திருந்தோம். சரி பவி வரைக்குள்ளே பவிக்கு வந்துட்டு பர்த்டே சர்ப்ரைஸாக வந்து நாங்கள் ஆளுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஆளுக்கான ஒரு டெக்கரேஷன் உண்டு, எங்களுக்கு என்ன மாதிரி செய்வோம் அதே மாதிரி ஆளுக்கு ஒரு டெக்கரேட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதே மாதிரி வந்துட்டு ஷோட்டீஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி எங்களோட வீட்டுக்காரர் எல்லாரையும் வந்துட்டு கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு கேக் கட்டிங் வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணிக்கான். கண்டிப்பாக இது வந்துட்டு அவனோட லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ அவன் வரும்போது சொல்லியிருந்தான் எனக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு பிக் ட்ரீம் மாதிரி எங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ சாதாரணமாக உண்மையிலே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆள், அதாவது நான் என்னையே நானே பெரிய ஆள்னு சொல்லலை, அவன்கிட்ட மனசில் நாங்கள் அப்படி இருக்கிறோம் வந்து. அப்போ அப்படியான ஒரு ஆளை நாங்கள் மீட் பண்ண போகிறோம்னு சொல்லக்குள்ள ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தா ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே வந்துட்டு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அப்படியான டைமில் வந்து அவன் இங்கே வந்த இடத்துல அவனுக்கும் கீழாக நாங்கள் இறங்கி வந்துட்டு அவனோட தேவைகளை புரிந்து கொண்டு அவனோட சமனாக பழகி வந்துட்டு செஞ்சு அனுப்பும்போது அந்த ஒரு நன்றிக்கடன் மீன்ஸ் வந்து அந்த ஒரு பழக்கம் வந்து அவனுக்கு காலத்துக்கும் அழியாமல் இருக்கும். வந்து எங்கே போனாலும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டான். அண்ட் வந்துட்டு எங்களோட ஒரு நாள் வந்து பழகி பார்த்தா யாருமே வந்து எங்களை வெறுக்க மாட்டீங்க, அதுதான் உண்மை. ஸோ வந்து இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் நாட்டு ஃபோனை வாங்கி கொண்டு ஹார்ட் கொண்டு பார்த்தேன், நான் வேண்டி கொண்டு வந்தால் அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் ஃபோனு வாங்கி தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதால் வந்துட்டு நான் வேண்டி கொண்டு வரையில. இப்போ நாங்கள் மேலேருந்து கதைச்சி கொண்டிருக்கோம். நாங்கள் வந்துட்டு ஆளை ஏற்றி கொண்டு போயிட்டு ஃபோன் ஷாப்பில் கொண்டு போய் ஆளுக்கு பிடிச்ச ஃபோனை வந்துட்டு வாங்கி கொடுக்க போகிறோம். இப்போ அவன் வச்சுக்க ஃபோன் ஏதோ 35,000 ஒன்றுக்கு வாங்கின ஃபோனாக எங்களால் முடிஞ்ச அளவு அவன் என்ன ஃபோனை விரும்புகிறானோ ஓரளவு பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டு அதை செஞ்சு கொடுக்க போகிறோம். இதுக்கு முழுக்க காரணம் எங்களோட எஸ்கே சுருகள் தான். வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு பல நாடுகள்லேருந்து இருக்கிறாங்க. அதில் ஆக்கள் லண்டன், கனடா, கட்டார், முக்கியமாக ஸ்ரீலங்காலேருந்து இருக்கிற நிறைய படிகள் எல்லாரும் வந்து உண்மையிலே தங்கங்கள் தானே உண்மையிலே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதமன்ற மாதிரி எங்களை ஆதரிக்கிறவங்களுக்கான ஆதரவை நாங்கள் எப்போவுமே வந்து தருவோம். இந்த நெகட்டிவாக கதைக்கிறவங்களுக்காண்டி நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா கூட முகந்தறியாக உங்களுக்காக வரமாட்டான். ஆனால் நீங்கள் எங்களுக்காண்டி வந்துட்டு ஒரு ஆதரவாக குரல் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் நிற்போம். அதுக்கு வந்துட்டு நாங்கள் பவியை எப்படி பார்க்குறோம்ன்றது நல்ல ஒரு உதாரணமாக உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இது ஒரு பிக் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆளை இப்போ நாங்கள் வந்துட்டு கூட்டிக்கொண்டு போகிறோம். ஃபோன் ஷாப்புக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டு ஆள் விரும்புகிற ஃபோனை வந்துட்டு எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ மறுபடியுமாக எங்களுடைய எஸ்கே சுருகள் டீமுக்கும் வந்துட்டு நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். வந்து தம்பியாக்கள், அதாவது எங்களுடைய எஸ்கே சுருகள் டீமில் இருக்கக்கூடிய யாருக்கு தான் பிறந்தநாள் வந்தாலும் உண்மையிலே நாங்கள் அவங்கள தேடி போகிறோன்ற வந்து சாத்தியம் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக போவோம். ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய பிஸியில் வந்து கஷ்டம். ஆனால் எங்களை தேடி யார் வந்தாலும் நாங்கள் இதே மாதிரிக்கு கவனித்து அனுப்புவோம். அதில் எந்த விதமான மாற்றமுமே இருக்காது அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்காண்டி வேலை செய்கிறவங்க யாரையுமே நாங்கள் வந்துட்டு ஈஸியாக கைவிட்டுற மாட்டோம், அதுதான் வந்துட்டு உண்மை. ஸோ வந்துட்டு காசு கொடுத்து யாரையும் வாங்குறது இல்லை, அன்பின் நிமித்தம் இணைஞ்ச ஒரு குரூப். சாதாரணமாக அதில் இப்போ ஒரு அளவான மெம்பர்ஸ் இருக்கிற வந்து அவ்வளோ பேருமே நல்ல விசுவாசிகள். அந்த விசுவாச கூட்டம் வந்துட்டு இன்னும் அதிகமாகணும் அப்படின்றதான் எங்களுடைய ஒரு விருப்பம். ஒரு காலப்பகுதியில் வந்துட்டு பல காரியங்களை
எங்களோட அந்த ஃபேன் பேஜூடாகவே வந்துட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ எங்களுக்கு நெகட்டிவாக கதைக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு வாய் மூடி போகணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து வீடியோவை இதில் முடிச்சுக்கொண்டு நாங்கள் தம்பியை கூட்டிகிட்டு போய் அப்படியே ஃபோன் எடுக்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதே மாதிரி அதாவது பவிய மாதிரியான மனநிலைமையில் நிறைய படியல் பிள்ளைகள் நிறைய அண்ணாக்கள் அம்மாக்கள் அக்காக்கள் வந்துட்டு வெளிநாடுகளில் உள்நாடுகளில் எல்லாம் இருப்பீங்க. நீங்களும் எங்களோட வந்து சேரணும். எங்களுக்கு இப்படி ஒரு அண்ணா கிடைக்காதா, எங்களுக்கு இப்படி ஒரு சின்ன கிஃப்ட் கிடைக்காதா, அண்ணா இப்படி ஒரு அண்ணா என்னையை கூட்டிக்கிட்டு உடுப்படுத்த தரமாட்டாரா அப்படின்றலாம் வேங்குற உள்ளவங்க நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நான் ஒரு காலம் வேங்கினேன் நான் உண்மையிலே வந்துட்டு யாரும் கொண்டு வந்து தர அந்த டிஷர்ட்டை கண்டாலே எனக்கு அவ்வளோ தூரம் வந்து சந்தோஷம் வரும். அப்போ என்னையும் அண்ணா கூட்டிக்கிட்டு எப்படி எடுத்து தர மாட்டானா, என்னையும் ஒரு மாமா கூட்டிக்கிட்டு எப்படி எடுத்து தர மாட்டானான்னு ஏங்கின காலம் நிறைய இருந்தது. அந்த டைமில் எனக்கு யாருமே செய்யலை. அப்படி ஏங்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எங்களை தொடர்பு கொண்டால் உங்களோட ஆசைகள் விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்றி வைப்போம். பெருமளவுக்கு இல்லாட்டும் எங்களால் முடிஞ்ச அளவு செய்வோம். நான் வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக செய்வோம் வந்து. ஸோ இந்த எங்களோட அந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் இணைஞ்சு கொண்டு நல்ல மாதிரி பயணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காண்டி வந்துட்டு நீங்கள் பயணித்தா தான் நாங்கள் உங்களுக்கு இதை செய்வோம்னு இல்லை. எங்களோட வீடியோ பார்க்குற யாருக்குமே நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறதுக்கு எப்பயுமே தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து ஒரு கொடுங்க அக்னி அதில் எவ்வளோ மிச்சம் கிடக்கு காசு ரெண்டினா தான் தெரியுமா? அதான் சரி. பவி எனக்கு செலவுக்கு காசு உங்கள்கிட்ட கேட்டு தான் போண்டோம். நான் அக்னி கேட்பேன் எவ்வளோ தர? ஓ நான் பார்த்தாண்டா 10 காணுமோ 20 தரட்டோ? ஓ அவர் பஸ் இந்த 2 காசு பாருங்க எனக்கு. ஓமடா தம்பியா எங்கே இப்போ எழும்புறியா? கடையா? சரியா நில்லு. நான் இந்த வந்துருக்கேன் ஒன்றுட்டு தான் இப்போ இதில் மந்திய என்னடா? அக்னி 27 இதில் காசு எடுத்துட்டு வாக்கா. 2 லட்சம் எடுத்துட்டு வா. எடுத்துக்கொண்டு வந்து என்ன எடுத்தாவா? உங்கள்கிட்ட தர பயமாக கிடக்கு எனக்கு வேண்டாப்பா. உண்டைக்கு என்ன கிழமைடா? திங்கள்ண்ணா மண்டேண்டா என்ன ஆமான் அப்படி என்னன்னு சொல்ல தெரியாது. திங்கக்கிழமைன்னு சொல்ல தெரியும். அதானே இப்போ அக்னி வடிவான்ட்டான்ல முதல் இருந்தாக்கு. அதான் இந்த மைக் பாக்ஸு கதா அப்போ இந்த அன்றைக்கு இந்த வியர்வைன்ற அந்த முகங்களில் தண்ணி விழுந்து விட்டுதா பசி. இந்த பஞ்சு போட்டால் சிக்கல். ஆனால் இந்த மெக்கு கம்பெனிக்கான ஒரு மொக்கங்கடா அந்த பஞ்சையும் போட்டு மூடக்கூடிய செய்யணும். என்ன பஞ்சை போட்டு மூடக்கூடிய இருந்தால் அப்படியே வச்சு மூடிடலாம். இது பஞ்சை போட்டுட்டு ஒவ்வொரு காலட்ட இல்லை வறுத்து போடும். நான் பார்த்த பிளான் அப்படி குட்டியாகட்டோன்னு குட்டியாக வட்டி மூடிடலாப்பா. ஆறப்பா வார வந்தாடுவான் நல்லா சும்மா. எங்கே இருக்கு நீங்கள்? மந்தியா? சரியா உங்களோட வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க? அதே சரியா சந்தோஷம். அப்போ என்ன ஏடிஎம்க்கு வந்தா 3 பேரும் வந்தீங்களா? ஓகே பாத்தியா தங்கடியாக்கள் இப்படித்தான். அப்பா ஓகே இருக்குது பிரச்சனை இல்லை. ஏதோ உங்களோட புண்ணியத்தாக இருக்கிறான்னா சொல்லுவோம். உங்களோட புண்ணியத்தாக இருக்கிறான்னா சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கேட்பீங்களோ நாங்கள் என்ன செஞ்சேன்னு கேட்பீங்களோ. நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே செய்திகள் நிறைய உதவிகள் எங்களுக்கு. நீங்க அப்ப வேலை வெட்டி ஒன்றும் இல்லை போலையா? ஃபுல் அப்டேட்டா? ஒரு விருப்பம் தானே. எங்க ஒர்க் பண்றீங்க? வளிமண்டல ஆராய்ச்சி. என்ன சொல்லுது வழி? இப்ப மழை பெய்யுமே. வளிமண்டல ஆராய்ச்சியில மழை இதுவும் பாக்குறது. ஓகே வானிலை ஆராய்ச்சியில அதான் வளிமண்டலம் காத்து இல்லை எல்லாம் உண்டு. என்ன சார் எல்லாம் உண்டு. வானிலை வளிமண்டலம் என்றால் காத்து தானே.
அப்போ எங்கே அது இருக்குது இங்கே யாழ்ப்பாணத்தில் திண்ணேரி அங்கே இருக்கே வளிமண்டல ஆராய்ச்சி நிலையம் அதுதான்டாப்பா திண்ணேரி இருக்கு மன்னார்ல இருக்கு இப்போ பெலாலி ஏர்போர்ட் ஒன்று படத்துல ஒன்று திறப்போம் இங்கே ஆராய்ச்சி திறந்தா தான் எங்களை சேவையெல்லாம் செய்யலாம் மழை வேறமோ இல்லைன்னு பார்த்து பார்த்தேன் வீடு வேலை நடக்கும் அதுதானே நிப்பாடி கிடையாது வளிமண்டல ஆராய்ச்சி நிலையத்தான் நிப்பாடி கிடையாது மழை தண்ணி போகும் அதுதான் சாப்பிட சாப்பிட என்னத்தான் என்ன நேரம் 1:30 ஆச்சு போல 1:30 ஆச்சு சாப்பிட்றது நேரங்களே தான் எத்தனை வரைக்கும் சாப்பிடல நாங்களும் அப்படித்தான் நாங்கள் நேற்று சாப்பிட்றே இல்லை விடிய சாப்பிட்றே இல்லை பார்க்குறாங்க இல்லை விடிய சாப்பிட்றே இல்லை மதியம் பின்னையும் சாப்பிட்றேன் இதை அதில் வரைக்கும் சொன்னேன் நாங்கள் போய் ரைட் அப்போ நீங்கள் இப்போ மட்டக்களப்பு இண்டை போகிறீங்களா இல்லை உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கார் அண்டன் தெரியுமா பெருத்துறைக்கு தெரியுமே அது இது செய்கிறவர் அந்த போட் இன்ஜின் அந்த இது கடைஞ்சி கொடுக்குறவர் உங்களை மாதிரி தான் செட்டியா அவங்க கூட எல்லா டைம் பார்க்குறேன் வசந்திண்ட அதுக்கு மந்தி எவ்வளோ இருக்குதா நீங்கள் வாழைப்பக்கம் ஒழுங்கு இதில் அந்த அந்த எல்லா பிள்ளையும் ஒரு செய்வீங்க அந்த கேன்சர் பிள்ளை அண்ணா செய்த ரவுண்ணா விட்டுக்கிட்டு அதுக்கு முன்னுக்கு ரைட் அது என்ன மாதிரி அவன் இருக்கிறான் தம்பி இப்போ அங்கே ஒரு தெல்லிப்பள்ளியில் இங்கே வச்சுக்க ரொம்ப வேணும் அதுவும் பாவம் ஓ உங்களோட இதை வைக்க வளிமண்டலம் தான் இதே வளிமண்டல ஆராய்ச்சி தான் பேட்டு கட்டேன் பார்த்தாச்சு அதுவே முடிஞ்சு ஒன்று பார்த்தாச்சு சரி அண்ணேண்ணா பாருமா அண்ணே பேரை சொல்லல சரி ஓகே ஓகே ஆளுங்கப்பா போகுது போயிட்டு பர்த்டே விஷ் பண்ணி விட்டாருப்பா எப்படி அண்ணாடியில் வந்து தலைவோட நண்பர் நமக்கு கிடைச்சிக்காரு நட்பு கும்பம் அங்க லண்டன் எல்லாம் கூட என்ன கதைக்குள்ள இப்ப அக்னிய கலைச்சி போட்டு வந்துட்டான் ஆக்களை செடிக்கொண்டா கதை போகுதான் அம்மா அப்படிலாம் இல்லப்பா அதுதான் அண்ணா பார்த்துட்டு போறான் அதுதான் இப்போ எங்களுக்கு அடுத்த ஒரு வேலை குறை நாங்கள் எடுக்க போகிறோம்னா அப்படியே ஆள் தேவை சொல்லாகும் கிட்டத்தட்ட அந்த அயன்மேன் மாதிரி இருக்கும் இரும்பு மனிதன் மாதிரி சும்மா ஆளை கொண்டு இறக்கி விட்டா பழுத்து ஓ அவன் எங்களோட கூட இருந்தாலே ஒரு நேரம் வரக்கூடாது கிட்ட விளாங்கலையோ ஓ அடிச்சு கலைப்பான் அவனுண்டு விளாங்குதோ யோசிச்சுப்பா இல்லாடி யாரும் கதிரையாளர் எல்லாம் எடுத்து அடிப்பானா மனுஷனுக்கு டேய் ரெஸ்லிங் பிளேயர் எல்லாருக்குமே ஒரு இதுதான்டா மைண்ட் அப்செட் மாதிரி தான்டா மனுஷனுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க பொய்ய கேட்கிறேன் நீ பொய்யன் அதுதான்டா இன்னொன்று அப்படி அடிவாங்க எப்படி அப்படி அடிக்கிறது என்னென்ன நடக்கிறது அது என்னடாப்பா ஒரு கதிரு அது இதெல்லாம் அடுத்து அடிச்சு எல்லாம் முறியுது சடாப்படாண்டு பிரபாத்த எழும்பி வராங்க என்னடாப்பா அப்படியோ அதுதான் சரி அப்படி யாரும் வேலைக்கு ஆக்கள் இருந்தா அப்ளை பண்ணுங்க ஆனா உடம்பு குறையப்படா அப்படி திரும்பி ஜிம்முக்கு போகணும் நீங்கள் நாங்களும் ஆட்டம் நீங்க ஜிம்முக்கு போகணும் இப்படி திரும்பி பவி சொல்லு அண்ணன் நான் உடம்பு எடுத்துட்டு வரட்டும் உங்களுக்காண்டி வராது அதான் பிரச்சனை உங்களுக்கு எப்படி நான் சொல்றேன் உங்களோட 2 பேரை சொல்லணும் அவசியம் இல்லை வெளியே நின்று உங்களுக்கு அதில் செய்யலாம் எங்கள்கிட்ட பழைய சிநேகத்திட்ட நாங்கள் போகிறோம் நாங்கள் என்ன தேவை என்றாலும் கதை மாதிரி வேலைப்பட்டு தான் ஹலோ ஓமையா தெரியுதா சொல்லுங்க கொண்டு கேட்குற விதமாக எனக்கு கேக் கொண்டு செய்யலாது என்ன எப்போண்டு கேட்டால் என்ன வார வருஷத்தை வைக்க இன்றைக்கு அடிப்போம் 30 வரைக்கும் தான் இன்றைக்கு அடிப்போம் என்ன கூட கேள்விகளுக்கு நான் என்னென்ன பாச உண்டு கிடக்கு புரியும்பா உங்களுக்கு தானே பிஸ்னஸ் தர தான் உங்களுக்கு அடிக்கிறேன் இல்லாட்டி எத்தனை உறுப்பு வழி ஃபுல்லாக கேட்காடா எங்களோட சின்னத்தோட கேட்காட உங்களை விட்டு போயில வழியில் படம் அனுப்பி கிடக்கு நான் உங்களுக்கு இல்லை அது பயர் கேட்களுக்கு போகிறவங்க எனக்கு காசு இல்லை எனக்கு உண்மையாக சொல்ல காசு இல்லை அவ்வளோத்துக்கு இல்லை நோமலாக படத்தை போட்டு அடிச்சு தந்தீங்கன்னா சரி இங்கே இருக்கா அவசரமாக வேணும் இந்த வரமா
சரி எத்தனை மணிக்கு பண பேரெல்லாம் போட்டீங்க? பேர் போட்டுவிடுறேன், பேர் போட்டுவிடுறேன். பேரையும் டேட்டையும் போட்டு விட்டீங்கன்னா சரி. அதான் பேரை இல்லாட்டி நான் பேர் போட வந்தா போடுங்க உதவாக்கறேன்னு. சரி ஓகே, நான் போட்டுறேன். ரைட் ஓகே ஓகே. என்ன டேட்டை பார்த்து சொல்கிறேன், எத்தாம் தேதி? 6ஆம் மாதம் 23ஆம் இன்றைக்கோ என்ன புதுனா கிடக்கு? சரியா இப்படியா வாடியது இல்லை வடிக்கிறா விளங்குதோ? டேய் பவின்னு சொன்ன சரிதான். என்ன பேர் முழு பேர்? டேய் இங்க வம்ப மாறி பாவி என்ன நீ போட்டு? சரி பாவி. அடே இவன் தம்பிட்டு போட்டு போமா அடி. வெண்ணிலவு சாரணி ராத்திரி வந்தா அஞ்செல்லாம் இல்லை, ராத்திரி நின்றான் எங்களோட வந்து அவன்கிட்ட போட்டு போனண்டா கண்டது இல்லையா? வீசுங்குளிர் 10 நாள் லீவ் எடுத்தவங்க சுற்றி பார்க்கணும். 10 நாள் நீ சுற்றி பார்த்தல எங்களோட நின்றா சரி. யாருப்பான் புல்லா சுற்றிடுவா 2 நாளில். சுற்றி பார்த்துக்கலாம். இது இப்போ ஒரு இடம் போய் சொல்லல என்ன இடம் வந்தது. டே நீ நின்று போடாம்பி பார்ப்போம். கதாபுல பாப்போம் கதாபுல. அதோட மினக்கட்டு யாழ்ப்பாணம் வந்தாக்கா அது நீ எங்களோட வந்து நிற்கிற மாதிரிக்கு வேலை இல்லையடாப்பா. யோசிச்சு பாராம் 2 ஆண்டா 2 ஆண்டா தான் எங்களோட இதுகள் புதினங்கள் எல்லாம் உனக்கு விளங்க எங்களோட நித்திர பழக்கங்கள் அதுகள் இது ரெண்டெல்லாம் கடுமையாக கவலைப்பட்டு 4 மணி 4:30 நான் ஜோதிச்சு என்னப்பா இந்த மாதிரி 4:30 நித்திர வந்துட்டு அவ்வளோ பேர். அது 4:30 வீடியோ அப்லோட் பண்ண நீ தூங்கிடுங்க என்னண்ணா எஸ்கேப் நான் பார்த்தேன். லேட்டாக போச்சு வீடியோ கூட. அது அப்புறம் நித்திரையும் பெறையில் இவன் பாய் வந்து படுத்தான அடி அங்கே ஒரட்டை இல்லை கொஞ்சம் சுழண்டா வந்தான அவனும் அப்புறம் ஓகே. எனக்கு கொஞ்சம் நித்திர போயிட்டு நுண்டையும் பரவாயில்ல. ஒரு 6 எப்படி பார்த்துதான் கொரட்டை சும்மா சாதாரண கொரட்டை மினி பஸ்ஸுண்ட சத்தங்களுக்கு. எனக்கு குரட்டை விட்டு வந்துருக்கு. அட எங்கே நினைக்கிறேன் ஏஜிஎன் நைட் கடைக்கு முன் அந்த கடையிலையா? அதுதான்டா நைட் கடைக்கு முன்னுக்குள்ளே போன ஷாப்லையா? அதில் நினைக்கிறேன். அரே நான் டக்காண்ட ஃபோன் பாருங்க சின்ன சப்பாத்து கடை வச்சுக்கோ. சப்பாத்து 1 எடுத்துருவேன் போய்க்கு. அவன் 1 எடுத்தா 1 ஃப்ரீயாக தருவான்டா. இல்லை 1 எடுத்தா 1 ஃப்ரீயாக விளக்கத்தை சொல்லாக்கு நீ நீங்கள் ஒரு வாட்டை அடுத்த வாட்டா ஃப்ரீ அதுக்கு ஜோடி. ஐயோ நான் ஒரு காலுக்கு எடுத்தா ஒரு காலுக்கு ஃப்ரீன்னு சொல்லுவேன். நீ அடுத்த நீ தான் இப்போ உன்னை சொல்ல விட்டேன் பேர் நான் இன்னும் நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ செஞ்சுட்டீங்கண்ணா போதுமா? நான் செஞ்ச அளவு போதும். என்னடா வார்த்தைக்கு வார்த்தை செஞ்சேன் கண்டா விளாங்க என்ன செஞ்சேன் கண்டா விளாங்க. எனக்கு இது வரைக்கும் நான் அப்படி சொல்கிறேன் 2,000 6,000 எனக்கு இப்படி எல்லாம் செய்யலை. எனக்கு வந்து என்னோட பழகி முதல்ல ஊற்றிட்டு போன நிறைய பேருக்காங்க. ஆனால் பழகி ஒரு நியூஸும் கூட இல்லை. அதுக்குள்ளே உடுப்பு வாங்கி தந்தீங்க சாப்பாடு இந்த உங்களோட வீட்டை அப்படி சொல்கிறேன். அவங்களோட அம்மா உடனே எப்படி கேட்சா பெத்த உள்ள மாதிரி தான். ஏமா 2 போப்படா நான் 2 போவேன். உண்மையா? அப்போ அம்மா பார்த்துக்காக நீ கொஞ்சம் நல்ல பொடினா கிடக்கு உன்னை கொண்டு எங்களை திருப்தியாக பண்ணி யோசிக்காதப்பா நிப்பாட்டு. என்ன ஆட்டம் ப்ரோ? என்ன ஒவ்வொருல போகுதா போனே? சின்ன பொண்ணு தான் போகுது. என்ன நோக்கியாவா? நோக்கியா இல்லை மற்ற செல்வியோட ஒரு புது பிராண்ட் உண்டு அது போகுது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம். போட்டோ விட எவ்வளோ குறைய தான் கொடுக்குறோம். 3500 போகுது. நீ அது அவ்வளோ சின்னதுக்க போயிட்டியா? நான் கேட்குறேன் இது ஸ்மார்ட் ஃபோனில் எங்கள்கிட்ட 19,000 இருக்குது. 19,000 போய் மோம்பாத்து கேட்கலாம். மோம்பாத்து கேட்கலாம். ஆனால் நெட்வொர்க் வந்து பயங்கர ஸ்லோவாக. மோம்பாத்து கேட்கலாம் கிளியர் உண்ட மோமெல்லாம் தெரியா எனக்கு அடே யார் அந்த விவோவில் கொஞ்சம் நல்ல ஃபோன்டாது ஐயா? யாரு விவோ வந்துடணும் ஆளுக்கு தான் பிறந்தேன். நன்றி இது 6GB 128GB என்ன விலை இது? இது உங்களுக்கு 49,000 49,000. 49,000 49,000 பார்த்தியா? இது 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 நல்லா கேமரா ஏன்னா கேமரா ஓகே. போட்டோ ப்ரூஃபா 49K. இதை விட கூட இல்லையோ விலை கூட விலைக்கு? இதோட கூட Y27s இருக்குது. அது வந்து 72,000. 72,000 அதுதாங்க. ஆனால் அதை விட இது நல்லா இருக்குது. அது கேமரா குவாலிட்டி அந்த ஃபீச்சர்ஸுக்கு கேமரா குவாலிட்டி. இது என்ன இல்லையாப்பா? இது 67,000. என்ன மாடல் இது? Honor X70
உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டு தரலாம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டு இது ஹொனரன்னு சொல்லி என்ன இந்த குவாய்டு எப்படி இப்போ ப்ளே ஸ்டோர் வேலை செய்யாதபடியாக இப்போ ஹொனரண்ட் பேர் அப்படியே ரீஃபில் பண்ணி அடிக்கிறாங்க. சும்மா நார்மலாக வீடியோலாம் கிளியராக இருக்குமா? வீடியோலாம் நல்லா கிளியராக இருக்கும். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறோம். இதை விட ஓகே தானே? இதை விட பெட்டராக இருக்கும். 8GB 256 GB 8GB இதே மாதிரி ரெண்டு ஃபோன் கெப்பாசிட்டி ஒரு ஃபோன்லேயே இருக்குது. ஓகே 4 இயர்ஸுக்கு உங்களுக்கு அப்டேட் அப்போ 2 பேர்ட்ட கொடுப்பேன் பாக்க சொல்லி ஏன்னு அப்போ எங்கள் முதலாளியும் இந்த ஃபோன் தான் வச்சுருக்கேன். ஆறா வேறு பிரேமண்ணா அவனுக்கு என்ன இந்த யூடியூப் சும்மா நார்மலாக ஸ்டார்ட் பண்ண தானே? ஓகே கேமரா வீடியோவும் ஓகே 108 ஒன் மினிட்டா டிஸ்பிளே குவாலிட்டி நல்ல கார்னிங் சார்ஜ் இல்லை இப்போ நல்ல ஃபோன்டியல் சார்ஜ் இல்லை இங்கே இது சார்ஜ் இல்லை இதுக்கு சார்ஜர்லாம் பேர் தானே சார்ஜர் கவர் டெம்பர்ட் எல்லாம் பேருதா புரியும் நாங்களும் இப்படின்ற இடத்துலாம் போகலாம் இதில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி சாகிறேன் இதை நீ யோசிச்சிட்டியா நீ போய் கொஞ்சம் என் காருக்கு இது வரேன்னு இதுவும் பிளான் இல்லை இது நல்ல வடிவாக இருக்கு ஃபோன் இது அப்போ நல்ல வடிவாக இருக்குடா ஃபோன் அவுட்லுக் ஓகே கேமரா போய் நீ எடுக்கண்டா இப்படி ஒன்று எடுக்கலாம்டா நீ என்ன விலைக்கு பார்க்குற? இல்லை நான் சொல்கிறேன் உனக்கு நீ 49க்கு எடுக்க போகிறேன்னு சொன்னி இந்த இது 49 இது இப்படி ஒன்று எடுக்கலாம் இது வடிவாகவும் இருக்குது கேமரா கிளியராகவும் இருக்குடா பார்ப்பேன் வெயிட் பண்ணி பிரச்சனை இல்லை பார்க்கலாம். லீசிங் ஸோ பேமெண்ட்டில் போடுறானே தண்டிடுறேன் ரைட்டாக போடுறாங்க. இது இது என்ன இது காட்டு பின்பக்கத்தை காட்ட இது இது வடிவாக இருக்கப்போ ஆனால் நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும். உங்களோட ஸ்னாப்ட்ராகன் ப்ரொசஸர் எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். இப்போ நீ வடிவாக இருக்கு அஞ்சது பிரயோசனம் இல்லை விளங்குதா தானே தானே கழுவு வேண்டாப்பா. இது இது வேற சில்வர் கலர்ல இல்லையா? சில்வர் மட்டும்தான். இது ப்ளூ இருந்தது ப்ளூ முடிஞ்சது. இது எவ்வளோடாப்பா போட்டு ஒவ்வொரு ப்ரைஸ் போட்டு தான் என்ன 64க்கு போடுது. 64 புரியும் என்ன நல்ல ப்ரைஸ் தான் இது. இதான் சொல்கிறேன் வாய வச்சு பேசா இருக்குது 64 50,000 வண்டி தான் பட்டக்கூடா எடிட் பண்ண பட்டக்கூடா என்ன ஜோக்கா? ஓ மை காட் ஜோக்கா இது இது என்ன நீ கொழுவா அதிலே வச்சுக்க கொழு கொண்டு. ஆனால் இது அதுதான் இது ஆனால் இது படிவா இருக்கு இப்போ இது உங்களுக்கு இது இது எப்படிடாப்பா இது இது நல்லா ஆகிதாமா? இது உண்டு இது உண்டு பழுதா போனதா இல்லாட்டி அது அவ்வளோ நல்லா இல்லையாடா ஸ்டக்கார இல்லை இது என்ன இல்லை ஸ்டக்காரண்ட் இல்லைன்னா அது அந்த ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ உண்டு அந்த டச்சு இது என்ன இல்லை இது என்ன இல்லை இது வந்து 67 இல்லை 67,000 எங்களுக்கு 67 வெளியாக்களுக்கு எவ்வளோ கொடுப்பேன் எங்களுக்கு போடுற ப்ரைஸ் போஸ்டோட தான் அப்படியா? ஆனால் எனக்குண்டா இது வடிவாக்கடா பாவி இது என்ன ஜிபி அப்போ 8GB 150 அப்போ இது ஓகே இதை எடுப்போம் ஏன்னா இதை எடுப்போம் பாப்பா இங்கே முதல்ல எடுக்கிற ஃபோட்டோ வழியாக அப்படியே எடுப்போம். அதுக்காண்டி இன்னும் எடுக்கிறேன் நான் படியா அப்படி இதை பற்றி டெய்லி நித்தமே அப்படித்தான். அப்புறம் அவனு முக்கியம் கேள்வி கொண்டு வைக்கிறான். இதை விட அந்த கருப்பு லைன் ஆப்ஷன் கூட இருக்கின்றான் ஒன்றும் இருக்கானே 6000 mAh பேட்டரி. இதை விட இது 5000 அதை விட 1000 mAh பேட்டரி அதில் கெப்பாசிட்டி கூட அதை விட கிளாஸ் வந்து அதுண்ட இது கூட. ஆனால் இது வந்து என்ன ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டிஸ்பிளேல இருக்குது அதுக்கு சைடில் இருக்குது. இதை விட அது டிஸ்பிளே நல்லதா அல்மோல்டா? ரெண்டுமே இது அது குறைவு. ரெண்டுமே அல்மோல்டா டிஸ்பிளே இல்லை இதுதான் நம்ம அது எல்சிடி. ஆனால் கார்னிங் ஒருலா கிளாஸ் இது ஓகே. ஆனால் அது பேட்டரி 6000 எனக்கு கொம்மனா இது சார்ஜ் நிற்க மாட்டேன் பேத்தான் நிற்க வேணும். ஆனால் இது அதை விட கிடையாதுங்கடாப்பா. எம்ஐ பிராண்ட் இல்லை ரெட்மி பிராண்ட் இல்லை ரெட்மி சாம்சங் ரெண்டும் பிராண்ட் இல்லை பிராண்டுக்குன்ற ஒரு டிமாண்ட் இருக்குண்ணா. சரி அப்போ இதுதான் டெம்பர்ட் அடிங்க டெம்பர்டு ஓகே ஓகே. அப்போ இதை வைய இதை நீங்கள் கொண்டு போனா கொண்டு என்னென்னு எனக்கோ டிக்டாக்ல எத்தனை வயசானு சொன்னோம்? 28 ஆகும். ஏன்டா போய் சொல்கிறேன் 23 டான்னு
இப்போ கொஞ்சம் அந்த வேலை கூட இப்போ அந்த கூட மாதிரிக்கும் பேச கூட மாதிரி என்ன 2001 ஓ ரைட் 2001 2003 2001 அப்புறம் என்ன உங்களோட வச்சு அப்புறம் என்ன சின்ன வெங்க இருக்கிறது பழையோ இங்கே எனக்கு கண்ட மேக கிடப்பா என்ன கண்ட சரிடாப்பா இன்னும் நான் கண்ட மேக கிடக்கிறேன் எங்க ஓ கொட்டலில் வேறியா அது சரியா இவனை கொஞ்சம் எடுத்து விட படியா திருப்பி எடுத்து என்ன மோன வேறு முஃபர்கள் போதும் எப்போ புது வருஷத்துக்கு போடும் பொங்கலுக்கு புது வருஷத்துக்கு போடும் போதும் இல்லையா எங்களுக்கு ஆஃபர்லாம் தரோம் வந்தேங்க அப்போ தான் வருவோம் நாங்கள் உங்கள்கிட்ட முதல்ல உங்களை அக்காவுக்கு தமிழ் நினைக்கிறேன் ரைட் அந்த இது ரைட் அந்த குலுக்கல் முறையில் அவங்க செய்கிறவங்களா அது மானுக்கு தான் அனுப்பிருந்தேன் போன ஃபோன் என்ன ஃபோன்டா கொடுத்தேன் என்ன பண்ணுது சாம்சங் M4 அந்த ஃபோன் தான் குலுக்கலுக்கு அந்த ப்ரைஸ் எடுத்து நான் ப்ரைஸ் மூணும் பார்த்து டிஸ்ப்ளே வாரண்டி இருக்கு கீழ விழுந்தாலும் கிராக் கம்பெனி கீழ விழுந்தாலுமா 40,000 ரூபா ஃபோன் எடுத்தாங்க 40,000 ரூபா விழுந்துட்டு இது என்ன கொண்டா இந்த என்ன அந்த கொஞ்சம் லுக்கான கிடையாது அதோட அப்படியே அது கொஞ்சம் நல்லா இல்லை இப்போ அதுதான் கொஞ்சம் விரும்புகிற பிள்ளைய கொடுத்துட்டு வந்தோம் முதல் தான் பாவிச்சோம் அது இஞ்சிட்டேன் சோடா கடை அடுத்தான் இந்த கடைக்கு நான் வந்து இப்போ ஆனால் நீ எடுத்துக்கு வந்து குடிக்குமா போல வருமே பக்கத்தில் இல்லையே கடை ஒன்று காசு ரேட்டு உங்களை கடைக்கு வந்து கவனிக்க வேண்டாப்பா நீ பவியக்க கொஞ்சம் வா உனக்கு இப்போ நீ இப்போ உனக்கண்டு வையன் நீ எதை சூஸ் பண்ணுவேன் அப்படி பிராண்ட்லாம் பார்க்க மாட்டேன் ஒரு 2 பேக்கெட் கூட அந்த டைமோட போடுவாங்க அவன் ப்ளூ கலர் இல்லை ஒன் தண்டை பட்ஜெட்டுக்குலாம் பார்ப்பான் இதோ நாங்கள் எடுத்தோம் நல்லா ஆகி உங்கள்கிட்ட நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட பட்ஜெட் கூட வாங்குவேன் நான் அப்படி சொன்னார் 30,000 33,000 அது அந்த பட்ஜெட்டுக்கு எடுத்து நீ இப்போ எங்கட வேலையை செய்யல என்ன நான் செய்கிறேன் சந்தர்ப்பத்தில் எங்கட வேலையில் நீ அந்த போனில் செய்ய விட இது 38 வாங்கினேன் செத்து போன பொடி இங்கே அடி வேண்டாம் இடமே இல்லை அந்த எஸ்கே குரூப்ல இருந்தால் மந்திரி இப்போ மெசேஜா அது பர்த்டேக்கு விஷ் பண்ணி போகிறாங்கல்ல அண்ணாவோட நிற்கிறேன் தானே இது என்ன இது மொடலா இல்லை என்ன மாதிரி வெடிச்சேண்ணா சும்மா ஒரு தடவை தான் இருந்தது சரியா 13 MB கேமராடாப்பா இது இன்னும் காசு இன்னும் 3000 கட்டணும் கட்டி முடியல வாங்கி ஒரு 4 மாதம் தான் அது எப்படி சொல்கிறேன் ஒரு தரம் தான் இருந்தது அதோட டெம்பர்ட் ஓட்டி இருந்தது பொடியின் கடைக்கு வந்தால் கவனிப்பு கும்போ அது டிபி யாருக்கு கேட்ட கட் பண்ணிட்டு இதை போட்டேன்னா அவங்கள அடுத்த அந்த மாதிரி இருக்கும் விளங்கல எனக்கு இவங்களை கடைக்கு வந்தாலே சோடா அந்த மாதிரி விளங்கல என்னல்ல லக்ஷன் கதை சரிதான் ஏஜி எங்கே போனாலும் ஏஜினா கிடக்கு நல்லூரில் ஏஜினா கிடக்கு இங்கே நெல்லி ஃபுல்லாக ஏஜினா கிடக்கு இந்த கேக் சின்ன பார்த்து போட்டு இப்போ என்னமா வடிவேல் என்ன நின்ற இடத்துல இருந்து கட்சி மாறக்கூடிய இவனடா அவன் அந்த பிள்ளைக்கு உதவம் பண்ணி கொடுக்குறவன் அப்போ அதே ஞாபகத்தில் பண்ணியிருந்தான் மகளுக்கு எத்தனை வயசு பிள்ளைக்கு 1 இப்படி சொல்ல போனா ரேஞ்சில் தனக்கு பிள்ளை இல்லை கல்யாணம் கட்ட நிற்பாங்கன்ட்டு உண்மை சொல்கிறேன் எத்தனை வயசு சின்ன வயசுல கட்டின பக்கம் பாருண்ணா சின்ன இல்லை நான் கட்டல அது தெரியுண்ணா நான் வீடியோ எல்லாம் காட்டுறேன் சின்ன வயசுல கட்ட பிள்ளை இந்த வயசை கட்ட சொல்ல பக்கமாக கிடக்கு ஏன் சொல்கிறேன் நான் இந்த வேலை பார்க்கேன் என்ன ஃபோட்டோ இஷ்யூவா போன் போட்டோ மிஷின் நேரில் போட்டோ பின்னுக்கு போனு பின்னுக்கு இதா
இது நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களோ? நான் இப்போ ஹோட் வாங்கி எப்படி தான் அடிப்பேன். நான் நீங்கள் நிற்கிறேன் கரெக்டாக அனுப்ப பாருங்க. அப்போ ஒன்று அடிச்சுட்டாடா, நான் செஞ்சு கொடுத்துருவோம், அவன் ஃபோனை வண்டிட்டு அடிக்கட்டும். ஆனால் ஃபோன் மாடல் ஃபோன் மாடல் தெரியாது அடிப்பேன். அவனு கோனலுக்கு அடிச்சு தருவான், நீ விவோ வண்டி சும்மா நீங்கள் 30 நான் பாருங்க ஜப்னா போனோட ஓட்டுவேன் நடிஞ்சா வந்து வாங்குவோம். அப்பா வந்து நான் நேற்று வந்தேன். ஓண்டு கேக்குக்கடா என்ன பேருண்டு பவிக்கு நான் பாவி என்று அனுப்பிவிட்டேன். அவன் பிரிண்டை போட்டு அனுப்புறான் பாவி. இந்த 25,000 வந்து இந்த உண்மையாக சொன்னால் சிரிச்சிருவாங்க. என்ன பேர்? அது அவ்வளோ அது விருப்பம் நான் சொல்லிட்டேன். சரி சொல்லுங்க சொல்லுங்க. கும்பனேஸ்வரன் அது கொப்பாண்டு வேற மாதிரி சொல்கிறேன். அப்பாட வேறு மாறி வச்சுட்டாங்க. எனக்கு 2 அப்பா வச்சுட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் நான் சொல்லிக் கொள்றேன் வழியில். குடிங்க குடிங்கன்னு சொல்லி கிட்ட வரைய போத்துற வேண்டேன். என்ன சொல்ல அது பந்தி ஒன்று வந்து பார்த்துருக்கீங்களா? இந்த அப்பா சரி சரியோ நாளைக்கு வரும். இங்கே காசு தாடா ஏன் ஓடியாரானு இதை விட்டுட்டு போடாமோட. சில என் யூடியூப்ல இருப்பேன் மாறி மாறி எல்லா இடமும் இருக்கிறான். ஓ அந்த நீங்கள் எவ்வளோ பண்ண இருக்கிற? மிரிசிலா மிரிசிலா மிரிசில் சேர்த்து தான் வந்தேன் நான். எப்படி மிரிசில் வடக்கு மிரிசிலுக்கு வந்தான் நைட்டு. ஓ அவ்வளோ டோட்டல் 66. சரி சரியா இல்லை அதுக்காண்டி உங்களையும் பார்க்கணும். அப்படி ஆக லெஸ் பண்ண தெரியல. அப்புறம் அவன் ஃபோன் பண்ணி குழம்பான் சோடா அடுத்த காசு அதை தந்துக்கான். போய்க்கு அந்த போனை நாங்கள் வேண்டி கொடுப்போம் அலீஸில் கட்டட்டும். வந்த உடனே இந்த நீ இருக்கே கல்ல உனக்கு கண்டாவ மட்டும் வேணும். சரி ஓகே சந்தோஷமா சந்திப்போம். சரி இந்த அப்போ சோடா காசு நுள்ளி சரி பின்ன வீட்டை வாங்கணும். அப்புறம் மெசேஜ் போட்டிருக்கான் காசு வேண்டாம் வீட்டை வாண்டு ஓட்டியா அந்த மாதிரி குடி கொண்டு எடுத்து முடிச்சுட்டு போகிறேன். அவன் படிய நம்ம நான் இந்த காசு எடுத்து வந்து என்ன டெய்ல யார் இன்னும் உண்ட பஸ் வைக்க சொன்னேன். காசு எடுத்து வந்து அவர் தான் பஸ். சரி சரி அப்போ வேட்டா லக்ஷன் உங்களோட ஏஜி என்ன பெரிய ஒன்றும் கேட்கல. நீங்கள் வாங்க ஏஜி எனக்கு தரமான சர்வீஸ் உனக்கு வாய் இல்லையே அவனை கேட்க சொல்கிறேன். அவன் தான் ஃபோனுக்கு எல்லாம் காய்ச்சி தந்தவன். அவன் முந்தி நல்ல அந்த கல்யாணம் கட்டினா அப்புறம் மோசம்டா பார்த்து துப்புரா கதை இல்லை. ஓ அப்பங்க அதே நேற்றுப்பேன் தண்ணி குடிச்சிட்டு வந்துடும். இதே இவனும் அப்படிதான் இருந்தவன். இப்போ மனுஷியாலாம் ஃபுல் கண்ட்ரோல் ஏஞ்சலாம் இல்லை நான் கேட்குறேன். இந்த வீடியோ பார்த்து அப்புறம் ஒன்று பட்டையும் விரும்பிடக்கூடாண்ட காட்டு இதாக்குது. சரி பாருண்ணா அண்ணன் போட்டு பாருண்ணா பாரு அது சீக்கிரம் பாருங்க அடிச்சு போட்டு ஓகே என்ன சொல்லுங்கள். இது பாய் பின்ன ஜெஃப்னா போய் கொண்டே கொடுப்போம். இப்போ கேக் எடுக்க போகணும் மற்ற அந்த இதுக்கு எடுக்க போகணும். எனக்கு மதுஷன் பேர் அதில் கண்டு தான் ஓடிவார். நீங்கள் பார்க்குறீங்க வடிவாக பார்க்கல அதான் பிரச்சனை. மது சின்ன சிக்கல் வந்துட்டு போல ஏன் எங்களுக்கு சிக்கல் வந்ததா மழை தான் போகிற வேண்டியது. அதான் 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 எங்கே இருக்காருண்ணா நீங்கள்? உங்களை கண்டுட்டு தான் பாரு. ஆட்டோ இல்லையா பைக்கில் ஓகே இவ்வளோ நிற்கணும் பைக் இந்த அவ்வளோ மோட்டோ பைக் அப்படியே கொண்டு வாங்க. சரி சந்தோஷமாண்ணே சும்மா கிருஷ்ணா பேர் ஃபோட்டோ ஒன்று கிருஷ்ணா பேர் என்னக்கா? உங்களுக்கு கிருஷ்ணா பேர்? கிருஷ்ணா கிருஷ்ணா அதான் இது கொஞ்சம் தெளிவில்லை தான் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்க்க. அதுக்காக எடுக்கிறேன்னா சரியா பாய். 3 தடவை சுற்றணுமா? சுற்றி போட்டு தான் நிற்கும்.
1 2 3 ரைட் அப்படியே நில்லும் ரைட் அப்படியே நில்லும் கை இல்லைங்க ஓய்